நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 கேக் ஆர்டரோட வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எக்லெஸ் ரெசிபிங்க. எக்லெஸில் பார்த்தீங்கன்னா பட்டர் க்ரீம் வச்சு பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவரில் வந்து 1/2 kgயும், அதுக்கப்புறம் வந்து டீ கேக்கும் கேட்டிருந்தாங்க. டீ கேக் வந்து பீஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்டு சொன்னாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எக்லெஸ் ரெசிபி தான் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காக இன்றைக்கி ப்ரீமிக்ஸ் வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. எக்லெஸ் ரெசிபின்றதுனால நாம் வந்து தயிர் சேர்த்து செஞ்சுருக்கலாங்க. இருந்தாலும் ஒரு வாட்டி ப்ரீமிக்ஸ் சேர்த்து செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்து இன்றைக்கி ப்ரீமிக்ஸ் சேர்த்து நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ப்ரீமிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெனிலா ஃப்ளேவரில் பிரிஸ்பரி பிராண்டை தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். 300 கிராம் நான் எடுத்திருக்காங்க. அவங்க கேட்டது என்னவோ வந்து 1/2 kg கேக் தான் வந்து கேட்டாங்க. இது எப்படி ஒரு என்ன தெரியாமல் நான் வந்து 300 கிராம் வந்து மாவு வந்து எடுத்திருக்கேன். இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சுகர் எல்லாமே இருக்குங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா தண்ணியும் ஆயிலும் சேர்த்து மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துகிட்டு இது மாதிரி மிக்சிங் பவுலில் வந்து சளிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குருணா இருக்குங்க, அதனால தான் நான் வந்து சளிச்சு சேர்க்குறது. 300 கிராம் மாவு எடுத்திருக்கேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 170 ml வந்து நான் வாட்டர் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடில், லோ ஸ்பீடு தாங்க அது. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வந்து 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து பீட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து மொத்தமாக சேர்க்க வேண்டாம். ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்தீங்கன்னா 30 ml. நான் சேர்த்த அளவுக்கு வந்து 30 ml ஆயில் வந்து கரெக்டாக இருந்தது. அதனால் நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி, எண்ணெய், அதுக்கப்புறம் இந்த மாவு எல்லாமே வந்து நல்லா ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகணும். அது வரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆயில் சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு வந்து லோ ஸ்பீடில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம் வந்து எக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஹை ஸ்பீட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இது எல்லாமே மாவுன்றதுனால கொஞ்சம் லோ ஸ்பீடில் தான் மிக்ஸ் பண்ணணுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணால் கேக் வந்து ஹார்ட் ஆகிடும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது சைட் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை வந்து பேக் பண்ணிடலாம். அவன் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து பீட் பண்ணியாச்சுங்க. இப்போ பிளெண்டர் ஆஃப் பண்ணும்போது அதே லோ ஸ்பீடில் வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்டரில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே வந்து பவுலில் கலெக்ட் ஆகிடும். நல்லா கரெக்டாக வந்துச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தண்ணி அதிகமானால் கரெக்டாக வராதுங்க. 5 inch டின்னுங்க இது. இதுக்கு வந்து பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் சேர்த்துருக்கேன். இதை வந்து மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் 1/2 kg டீ கேக் செஞ்சாலும் இல்லைனா இந்த மாதிரி பர்த்டே கேக் செஞ்சாலும் நீங்கள் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். பேக் ஆனதுக்கப்புறம் 25லேருந்து 30 கிராம் வந்து கம்மியாகும் குவான்டிட்டி. அதனால் நீங்கள் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 357 கிராம் எடுத்திருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு 30 கிராமாவது கம்மியாகும். மேலே லேயர் வந்து ஹார்டாக இருந்தால் அதையும் வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம். அதனால் எதுக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். ஏர் பவுல் எடுத்து விட்டுட்டு ஒரு 2-3 வாட்டி டேப் பண்ணி இதை வந்து பேக் பண்ணிடலாம். ஓடிஜி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணியாச்சுங்க 10 நிமிஷம். இப்போ வந்து இதை உள்ளே வச்சிடலாம். இது பேக் ஆகிறதுக்குள்ளே நாம் வந்து டீ கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீ கேக்குங்க. டீ கேக் டீட்டெயிலாக வந்து நான் ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேங்க. டீ கேக்கு எப்போவுமே சில்லுட் எக்கு தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா உடனே எடுக்கணுமா இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைங்க. எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் எக் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஃப்ரிட்ஜிலேருந்து எக் எடுத்த உடனே ஒயிட் தனியாக, யாக் தனியாக வந்து செப்பரேட் பண்ணிவிடுங்க. ஒயிட் வந்து ஃபஸ்ட்டு பீட் பண்ணணுங்க. ஒயிட் கொஞ்சம் இந்த மாதிரி க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் பீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சுகர் சேர்க்கணும். நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்னென்னா சுகர் வந்து பவுடர் பண்ணி சேர்க்கலாமா வேண்டாமா சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. உங்களோட இஷ்டம். பவுடர் பண்ணியும் சேர்க்கலாம், இல்லைன்னா அப்படியேவும் சேர்க்கலாம். எப்படி சேர்த்தாலும் சுகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் எக் யாக் வந்து சேர்க்கணும். அதனால் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுகர் வந்து பவுடர் பண்ணி நான் வந்து சேர்த்து கேக் வந்து செஞ்சிட்ருக்கேங்க. உங்களுக்காகத்தான். எப்படி செஞ்சாலும் கேக் மட்டும் பர்ஃபெக்டாக வரும். ஆனால் பீட்டிங்கில் தான் இருக்குங்க. சுகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 1 by 1 சேர்த்திங்கன்னா தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கேக்கும் வரும். எக் யாக் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி சைட் ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணணுங்க. பிளெண்டர் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லோ ஸ்பீடில் வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே பவுலில் கலெக்ட் ஆகிடும். இப்போ வந்து மாவு பொருளை சேர்த்துடலாம். சல்லடையில் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 பேட்சாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் இல்லைனா ஒரே டைரெக்ஷன். மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம இந்த மாதிரி வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பால் சேர்த்துடலாம். நான் சேர்க்குறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பால் தாங்க. காய்ச்சாத பால் தான் வந்து நான் எப்போவுமே வந்து சேர்த்துட்ருக்கேன்.
இப்போ வந்து இதில் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா வாசனை இல்லாத ஆயில் தான் சேர்க்கணும். கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்தா கேக் வந்து பாழாயிடுங்க, டேஸ்ட்டே நல்லா இருக்காது. இதில் வந்து கடைசியாக பைனாப்பிள் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் ரெண்டுமே சேர்த்து மொத்தமாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து மோல்டில் சேர்த்துடலாம். இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா 7 இன்ச் மோல்டுங்க. முன்னாடி வந்து பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இப்போது பேட்டர் வந்து சேர்த்துடலாம். இப்போது டூத்பிக் வச்சு இந்த மாதிரி ஏர் பபிள் ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுடுங்க. அப்போ தான் ஈவனாக வந்து பேக் ஆகி வரும். ஒரு 2-3 வாட்டி நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க. நாம் வச்ச கேக் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இது பேக்காக 30 நிமிஷம் ஆச்சு. அதே ஓடிஜியில் ப்ரீஹீட்டில் இருக்கிறதுனால நான் வந்து இந்த டீ கேக்கும் வந்து வச்சிட்டேன். கேக் வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நாம் வந்து ஐசிங் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே வந்து நம்ம பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி பண்ணிடலாம். நாங்கள் கிளாஸில் செஞ்ச பட்டர் க்ரீம் பார்த்தீங்கன்னா 75 கிராம் பட்டரும் மார்ஜரின் வந்து 75 கிராம் சேர்த்தோம். அதோட ஐசிங் சுகரும் அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் அப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்தோம். இது எதுவுமே நான் வந்து இன்றைக்கி சேர்க்க போகிறது இல்லைங்க. நான் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா அன்சால்டட் பட்டரு, ஐசிங் சுகர், வெனிலா எசன்ஸ் இது 3மே தான் வந்து நாம் இன்றைக்கி க்ரீமாக வந்து ரெடி பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இல்லைங்க. ஃபாண்டன் கேக் செய்யும்போது தான் அன்றைக்கி பட்டர் க்ரீம் வந்து ரெடி பண்ணோங்க. அதுதான் வந்து அன்றைக்கி அப்ளை பண்ணோம். பட்டர் க்ரீம் கேக் பொறுத்த வரையும் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். நாங்கள் ஏன்னா மார்ஜரின் வந்து சேர்க்கறதுனால இன்றைக்கி வந்து அது சேர்க்காம தான் வந்து நாம் செய்ய போகிறோம். அது டேஸ்ட்டு சாப்பிடும்போது லைட்டாக வந்து அந்த சுகர் வந்து கரையாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார். அது இல்லாமல் வெறும் பட்டர் க்ரீம் மட்டுமே சேர்த்து பார்க்கலாம், இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விடன்னு சொல்லி தான் நான் இது மட்டுமே வந்து இன்றைக்கி சேர்த்து செஞ்சிட்ருக்கேன். சுகர் பார்த்தீங்கன்னா ஐசிங் சுகர் வந்து 175 கிராம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா வந்து பிளெண்டரை வச்சு பீட் பண்ணிடலாம். பட்டர் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா வந்து நம்மளால் பீட் பண்ண முடியும். பிளெண்டரில் ஒரு அரை நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து பீட் பண்ணிடுங்க. சுகர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி நல்லா வந்து கரைஞ்சி வரணும். ரெண்டுமே நல்லா க்ரீமி ஆகணும். ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோங்க, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. ஃப்ரிட்ஜிலே வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் தான் வந்து நாம் இப்போ ஐசிங் பண்ண போகிறோம். கவர் பண்ணி வச்சுருங்க. அப்படியே வந்து டைரெக்டாக வைக்க வேண்டாம். பீட் பண்ணதுக்கப்புறம் கிளிங்கராக பண்ணாலும் ஓகே, இல்லைனா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டோ இல்லைனா ஒரு மூடியோ வந்து போட்டு மூடி வச்சுருங்க. கேக்கும் வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிடுச்சுங்க. இதை வந்து டிமோல்ட் பண்ணிவிட்டு நாம் வந்து கட் பண்ணிடலாம். கேக் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மிச்சம் இருக்க கேக்கு தான் வந்து நாம் 3 லேயராக வந்து கட் பண்ண போகிறோம். நல்ல சாஃப்டாகவே இருக்குங்க, சூப்பராக வந்து பேக் ஆகிருக்கு. சுகர் சிரப்பும் வந்து ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி கூல் பண்ணிட்டேன். சுகர் சிரப்புக்கும் பார்த்தீங்கன்னா சுகருக்கு வந்து 2:1 தாங்க. 100 கிராம் சுகர்னால் 200 கிராம் வந்து வாட்டர் சேர்த்து லைட்டாக நீங்கள் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து நாம் இந்த மாதிரி வந்து ஐசிங்கில் சேர்க்கணும். சுகர் சிரப் லைட்டாக சேர்த்துட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்சு க்ரஷ்ஷு அதையும் சேர்த்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா பட்டர் க்ரீம். இன்னும் வந்து செட் ஆகலைங்க. நான் ஒரு 20 நிமிஷம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சேன், இருந்தாலும் வந்து இன்னும் செட் ஆகலை பட்டர் க்ரீம். க்ரம் கோட் முடிச்சுட்டு உள்ளே வச்சிடலான்னு சொல்லி தான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பட்டர் க்ரீம் சேர்த்துட்டு ஈவனாக வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்ச் நட்ஸ் நல்லா பொடியாக வந்து கட் பண்ணியோ இல்லைன்னா லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணியோ சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இதையும் வந்து சேர்த்துட்டு 3 லேயருமே வந்து இது மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணணும். சுகர் சிரப் சேர்க்கணும், ஆனால் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. நம்ம ப்ரெஸ் பண்ணால் வந்து வாட்டர் வந்து வெளியே வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மேலே இருக்க லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டர் ஸ்காட்ச் க்ரஷ் வந்து சேர்க்க வேண்டாம். மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. நான் அதனால் வந்து நான் மறுபடியும் வந்து கேக் வந்து இந்த மாதிரி க்ரம் கோட் லைட்டாக முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே வச்சிட்டேன். செட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஐசிங் வந்து பண்ண முடியும். க்ரீமை வந்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சா தான் ஃபுல்லாக வந்து க்ரம் கோட் முடிக்க முடியும். அதுக்குள்ளே டீ கேக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதை டிமோல்ட் பண்ணி வந்து கட் பண்ணிடலாம். வந்து 2ஆக கட் பண்ணி மீடியம் பீஸில் தான் வந்து அவங்க கேட்டாங்க. நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதையும் வந்து கட் பண்ணிட்டோம். இதையும் வந்து இனிமேல் பேக் பண்ணிட வேண்டியது தான். ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆகிடுச்சிங்க. 4 o'clock வந்து டெலிவரி கொடுக்கணும். இந்த கேக்கை ஐசிங் பண்ணுற வீடியோ ஃபுல்லாக வந்து காட்ட முடியலைங்க, ஏன்னா டைமும் இல்லை. க்ரீமும் வந்து மெல்ட் ஆகிற மாதிரியே இருந்தது. க்ரீம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தான் க்ரம் கோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐசிங் பண்ணாங்க.
சிம்பிளாக தான் வந்து அவங்க டிசைன் கேட்டாங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் வந்து சேர்த்துட்டு நடுவில் இந்த நேம் மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணேன். இந்த 2 ரெசிபியும் வந்து இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி டீ கேக் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் மெஷர்மெண்ட்டோடு நாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வந்து செஞ்சு பாருங்கள் செய்யாதவங்க. இந்த பட்டர் க்ரீம் கேக்கும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி, இல்லை உங்களில் யாருக்காவது கேக்கு, குக்கீஸு இல்லைன்னா இந்த மாதிரி டீ கேக்ஸ் எல்லாமே வேணும்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயில் அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.